இந்த வருஷம் விளையாட மாட்டாரா? சப்போஸ் இதை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கான வீடியோ தான் இது. ஆனா மேட்டர் என்னன்னு தெரிஞ்சுக்க முன்னாடி மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கங்க. மேட்டர் என்ன அப்படின்னா, பும்ரா வேர்ல்டு கப் முடிஞ்சதுக்கு அப்புறம் இப்போ வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் கேம்ப்ல ஜாயின் பண்ணவே இல்லை. நிறைய பேர் பும்ரா ஒருவேளை இன்ஜுரி இருக்குன்னு சொல்லி நினைக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம பும்ரா பெங்களூர்ல இருக்க என்சிஏக்கு போயிருக்காரு. பொதுவாக ஏதாச்சும் இன்ஜுரி கன்சர்ன் வந்தாவோ இல்ல ஃபிட்னஸ் செக் பண்ணணும்னாலும் அங்க போவாங்க. ஸோ நிறைய பேர் கண்டிப்பா பும்ரா இந்த வருஷம் ஐபிஎல் விளையாட மாட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. பும்ரா வேர்ல்டு கப் ஃபைனல் வரைக்குமே கூட அவருக்கு இன்ஜுரி எதுவுமே வரவே இல்லை. மேபி அவருக்கு இன்ஜுரி வந்திருந்தா கூட அதுக்கப்புறம் ஏதாச்சும் பிராக்டிஸ்ல தான் வந்திருக்கும். ஆனா மோஸ்ட் ப்ராபப்லி அப்படி எதுவுமே இருக்காது. என்னைய பொறுத்த வரைக்கும் பும்ரா ஒரு ரெகுலர் செக்கப்புக்காக தான் என்சிஏ போயிருப்பார். சப்போஸ் பும்ராக்கு இன்ஜுரியே இருந்தா கூட அவர் 2-3 மேட்சுக்கு மேல கண்டிப்பா மிஸ் பண்ண மாட்டார். இன்னும் 2-3 நாள்ல மும்பை இந்தியன்ஸை கண்டிப்பா வந்து அவர் ஜாயின் பண்ணிடுவார். ஆனா ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடுவாரான்னு தான் தெரியாது. ஏன்னா இப்போ வரைக்கும் பும்ரா நிறைய ஃபர்ஸ்ட் மேட்சஸ் மிஸ் பண்ணிருக்காரு. போன வருஷமும் அவர் ஃபர்ஸ்ட் மேட்ச் விளையாடல. இனிஷியல் மேட்சஸ் அவர் மிஸ் பண்ண வாய்ப்பு இருக்கு. பட் இருந்தாலும் அவர் கண்டிப்பா வந்து ஜாயின் பண்ணிடுவார். ரொம்ப மேட்ச்ல மிஸ் பண்ண மாட்டார். பும்ரா யார் ரீப்ளேஸ் பண்ணுவான்னு கேட்டா ஆல்ரெடி இதுக்காகவே ஷார்துல் தக்கரை எடுத்து வச்சிருக்காங்க. அப்படி நம்ம யோசிக்கிறோம். ஆனா மும்பை இந்தியன்ஸ் புதுசா யாராச்சும் ஒரு பவுலர் இறக்கலாம்னு கூட யோசிப்பாங்க. ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் இந்த மாதிரி செய்யக்கூடிய ஆட்கள் தான். ஸோ இந்த வீடியோவை அவங்களுக்கு மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. யாருக்கு தான்ப்பா ஷேர் பண்ணணும்? யாருக்காச்சும் பண்ணி தொலைங்கடா. உங்களுக்கு இந்த கான்டென்ட் புதுசாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம்.